தாவேக்க தரப்புல இருந்து அவங்களுடைய விட்னஸ் லிஸ்ட் ஆரம்பிக்கும். தாவேக்கால மதியழகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரோட சேர்ந்து இன்னொரு மாவட்ட நிர்வாகியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இவங்க கிட்ட இருந்து இவங்களுடைய வாக்குமூலம். அது பத்தாததுக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட யாரு போய் முதல்ல இந்த பர்மிஷனை வாங்கினா, மதியழகனோட சேர்ந்து போய் வாங்கின பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள். புஷி ஆனந்த் அவர்கள் எல்லாத்துக்கும் போயிருக்காரு வந்திருக்காரு அப்படிங்கிறனால அவரையும் இதுல வாக்குமூலமாக கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அப்போ சிடிஆர் நிர்மல்குமாரோ விஜயோ ஆதவ் அர்ஜுனாவோ இவங்கெல்லாம் டைரக்டா இதுல இன்வால்வ் ஆகாத காரணத்தினால் சிடிஆர் நிர்மல்குமார் மீதும் இந்த இவர் புஷி ஆனந்த் மாதிரி தான். இப்போ புஷி ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமார் இவர்கள் மீது தேவைப்பட்ட வாக்குமூலங்கள் இவங்ககிட்ட இருந்து வாங்கப்படும். அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோ இல்லை ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை ராஜ்மோகனோ லயோலமணியோ நீங்கள் யாரை வேணாலும் அவங்களுடைய முகம் தெரிந்த நபர்களாக நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் எப்போ அவங்ககிட்ட இருந்து விட்னஸ் வாங்கப்படும் அப்படின்னா, தேவைப்பட்டால் நீதிமன்றம் தேவை என்று நினைத்தால் அவங்கள ஒரு விட்னஸை ஆட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா நீங்கள் லீகலாக பார்த்தீங்கன்னா யார் இதில் எங்ககிட்ட இருந்து எது வாங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி அவங்க அந்த இடத்துல இருந்த விட்னஸ் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வராரு போறாரு 2 முறை 3 முறை நான் இதெல்லாம் கவனிக்கிறேன்னு சொல்லி அதை அப்டேட்டா அவர் தான் விஜய் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்டையும் தேவைப்பட்டா நீதிமன்றம் வாக்குமூலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், விஜய் கிட்டையும் தேவைப்பட்டா வாக்குமூலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது.